வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் புடலங்காய் தோட்டல் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான புடலங்காய் தோட்டல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பருப்பு தேங்காய் தான் போட்டிருக்கோம். இப்போ ஒரு கடலை பருப்பை வச்சு எப்படி நம்ம புடலங்காய் தோட்டல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் புடலை இல்லை, இது பெரிய புடலை. இது பாம்பு புடலைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம அந்த புடலங்காயில் போட்டு பரட்டி வைக்கிறதுக்காக அந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க, 2 கருவேப்பிலை கொத்து. நான் 1.5 புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதுக்கு நான் இந்த பொருளை நான் இது பண்ணுறேன். கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதா இருந்தேன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, கம்மியாக சேர்க்குறதா இருந்ததுன்னா குறைச்சி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை நம்ம ஊற வைக்கணும்னா நம்ம உப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு ஊற வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுன்னா இந்த கடலைப்பருப்பு அந்த தண்ணியை இழுத்துக்கிட்டு ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கட்டும்போது இது வெந்து போயிடும். இதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் பெசரி இந்த தண்ணி சத்தெல்லாம் இழுத்து இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தாளிப்பு அப்புறமா பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். நம்ம இந்த புடலங்காய் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த தண்ணி நம்ம இருத்துட்டு, இந்த தண்ணி சத்துன்னு நினைக்காதீங்க. இந்த தண்ணி உரப்பு தண்ணி தான். கீரை புழிஞ்சு ஊற்றிட்டு இந்த தண்ணியே போதும். இதுக்கு ரொம்ப புளிய வேண்டாம். இப்போ இவ்வளோ தண்ணியும் இருக்குது. இதை கீழே ஊற்றிட்டு இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுட்டோம். இதை நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான். இப்போ தாளிக்கிறதுக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் சூடாகட்டும். எண்ணெயை ஊற்றிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு வெடித்தோடனே இப்போ வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே பச்சை மிளகாய் போட்டுருவோம். கருவேப்பிலை 2 கொத்து, புடலங்காயை கொட்டி நல்லா கிண்டி விட வேண்டியது தான். நல்லா திருப்பி திருப்பி கிண்டி விடுங்க. இது லேசாக மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்குது. இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக போடுவோம். இப்போ திறந்து பார்த்துடலாம். நம்ம புடலங்காய் ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் திருவி வச்சுருக்கேன். இதை போட்டுருவோம். இப்போ நம்ம போட்டு கிளறி இறக்கிடலாம். நம்ம புடலங்காய் தோட்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பன்னீர் புடலையில் செஞ்சாக்கா இந்த டேஸ்ட்டு வராது. நீட்டு புடலையில் செஞ்சால் தான் இந்த டேஸ்ட்டு வரும். நீங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.